இப்போ இன்றைக்கி ஹைவேக்கு ரூல்ஸ் வேணும், இன்றைக்கி வந்து வண்டி வாங்கினா எவ்வளோ டேக்ஸ் போடணுங்கிற ரூல்ஸ் வேணும், இன்றைக்கி வந்து கழிவு நீரை எப்படி வந்து மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி புதுசாக மனிதன் இயற்றணும். எப்படி இயற்றுவான்? ரசூல்லா எப்படி ரசூல்லா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி இன்றைக்கி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணணும். இதுதான் ஆலிம்களுடைய வேலை. புரியுதா? இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இதுவே ப்ரீஃபாக பேசணும். ரொம்ப பேசுனா உங்களால் தாங்க முடியாது. இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்கங்க. அடுத்தது சொல்கிறான்ல, நாம் மனிதர்களாகிய உங்களில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஷரியத்தையும் ஒரு மன்ஹஜையும் செயல்வழியையும் அமைத்து தந்தோம். மனித குலம் இருக்குல்ல, ஒரே பேஜாக வானத்திலேருந்து இறங்கலை. புரியுதா? அது வந்து பல காலகட்டங்களை கடந்து வந்திருக்கு. அதில் பல டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் பல நபிமார்கள் பல பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் அல்லாஹ் என்ன பண்ணல, ஒரே ஒவ்வொரு சமூக அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு நபியுடைய கூட்டத்தினருக்கும் நான் வந்து விதவிதமான ஆர்டர்ஸை நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒருத்தர் நோன்பு வந்து 40 நாள் வைக்க சொன்னேன், ஒருத்தர் 30 நாள் நோன்பு வைக்க சொன்னேன். புரியுதா? மூசா நபி காலத்தில் வந்து அவங்களுக்கு 40 நாள் நோன்பு, அவங்க போய் மேலே தூர் சீனா மலையில் உட்காந்தா 40 நாள் நோன்பு. நமக்கு வந்து 30 நாள் நோன்பு. அவங்க நோம்பில் வந்து மகரிபில் இப்போ சாப்பிட்டோம்ல இஃப்தார், அதோடு முடிஞ்சது. அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சஹர் கிடையாது அவங்களுக்கு. இஷா தொழுதுட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரே சாப்பாடு தான். அப்படி சாப்பிட்டேன்னா அதோட முடிஞ்சு போச்சு. பேசக்கூடாது, அந்த மாதிரி வாயில் பேசக்கூடாது. நமக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான் பார். தப்பாக பேசக்கூடாது நமக்கு. அவங்களுக்கு நீ வாயை திறக்காத. அது எதுக்கு நல்லது பேசாது, கெட்டாத பேசாது. அடுத்து என்ன, எவ்வளோ சிக்கலாயிரும் புரிஞ்சுக்கும், எவ்வளோ கமெண்ட்ஸ் பிரச்சனை ஆயிரும். புரியுதா? அப்போது இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுக்குறான். இது ஏன் கொடுக்குறான்? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன் கொடுக்குறான்? ஜென்ரேஷன் மாறிச்சுன்னு என்ன இருக்குது? தொழுகை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல, நோன்பு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. புரியுதா? அந்த ஷேப் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சில விஷயங்கள் வேணால் காலம் கடக்க அது வந்து மாற்றம் வந்து அது தேவைப்படும். ஸோ அந்த மாற்றங்கள் வந்து அல்லாஹ் வந்து கொடுக்குறான். ஸோ அல்லாஹ் வந்து சொல்கிறான், இது வந்து நான் வந்து இது மாற்றுறேன் அப்படிங்கிற. இப்போ இதில் 3 விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ஷரியத் இது என்ன, இது தெரிஞ்சுக்கணும். ஒரு மன்ஹஜ், இது என்ன மன்ஹஜ், இது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் தீனுன்னு ஒன்று இருக்குது.